ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எத்தலாடு கோஸ் டு ஸ்கூல் எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒருத்தங்களும் லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே லீ அங்கே கிம்முன்னு கத்திக்கினே இருக்கா. லீயை பார்த்தோன்னே தான் அவளுக்கு ஒரு நிம்மதியே. ஆட, நீ எங்கே போன? சடனாக நீ அந்த இடத்த விட்டு காணாமல் போயிட்ட. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்ன ஆச்சாங்க? என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை கவலைப்பட வச்சிட்டேனோ. ஆனா அதை விடவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நீ பாரு. அதுக்குள்ள இருந்து பச்சை கலர்ல ஏதோ ஒரு கை வரும். அதை பார்த்தோன்னே தெரியுது அது யாங் தானே. டிராகன் யாங்க பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், அப்படியே கட்டி போச்சுக்கிறா. டிராகன் யாங், நீ எங்க போன? நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. ஆனா டிராகன் யாங்குக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்மெல் அங்க வரும். அங்க வர ஸ்மெல்லும் மூவோட ஸ்மெல்லு தான். அதை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே நம்ம மூவை நோக்கி அப்படியே தாவிது. மூவோ இப்பதான் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான். உன்னோட கையில இருக்க மசில்ஸ் எல்லாம் அப்படி வலிக்கும். அதனால ஆளு அப்படியே தட்டி விட்டுறான். ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா டிராகன் யாங்? நீ என்ன பண்ண இருக்குன்னு உனக்கு தெரியுது? நான் இப்பதான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரேன். அதனால இப்படி எல்லாம் என் கையை பிடிச்சி தொங்காத, ரொம்ப வலிக்குது. இதை பாக்குற கிம் இன்னும் வந்து அங்க கத்துறான். ஆமா, எதுக்காக அதை கத்திக்கினே இருக்க? இப்படி இந்த விஷயம் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அவங்க கேமராவை செக் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நைஸா வந்திருக்காங்க. முக்கியமா அந்த ஐடி கார்டையும் டிராகன் யாங்கையும் அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னு. இப்போதான் அவங்களுக்கு விஷயமே புரியுது. இதனால தான் 2 ஐடி கார்டு மிஸ் ஆகுதா. அதே மாதிரி நேத்து வந்த அதே 2 ஆளுங்க தானே இவங்க. லிசாடியும் வேற காணோம். அங்க பாஸுக்கு ரொம்ப கோவம் ஆயிது. அந்த மேனேஜரை பயங்கரமா கத்தி விட்டுறான். எல்லாமே உன்னாலதான். உன்னால பொறுப்பா ஒரு விஷயத்த வைக்க முடியாதா? கீழே நீ கேர்லெஸ்ஸா அங்க வச்சனால இப்ப அவங்க கொண்டு போயிட்டாங்க எல்லா விஷயத்தையும். சரி, ஏதோ ஒன்று விடு. அது சின்ன அமௌண்ட் ஆஃப் மணி தான். இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே அவங்க வந்திருக்காங்க. அதுக்காக அவங்கள விடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயின்னு இருக்கு. அதுலயும் ஒரு மொட்டை பயங்கரமா தாக்குறான். அது தெரியாதனமா நம்ம மூ மேல படலான்னு வரும். ஆனா மூ அங்க அசைய கூட இல்ல. நம்ம மூவோட பிளானும் அதுதான். மூஞ்சில வாங்கிக்கணும். அங்க வாங்கின அடுத்த செகண்டே ரத்தமா ஊத்தமா. மூவோட ரியாக்ஷனும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஆளுக்கு எப்படியாச்சும் அந்த மொட்டையோட கதையை முடிக்கணும். வாள் வரப்போதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன்டா தப்பிக்கல? நான் சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள வயிற்றுலயே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதே மாதிரி பயங்கரமா ஆளு தாக்கின்னு இருக்கான். அங்க யாரு தடுக்க வராங்களோ எல்லாரையுமே ஆளு பறக்க விடுறான். அந்த இடத்துல வர ஒருத்தங்களையும் ஆளு பறக்க விட்டுன்னு இருக்கான். டீச்சரும் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கிம் ஒரு போனை யாங்க்கு தரா. இந்த போன் இருக்கு பாத்தியா, இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தின போன் இது. இதுல உன்னால கால் பண்ண முடியாது. இருந்தாலும் இதுல வைஃபையை உன்னால பயன்படுத்திக்க முடியும். உன்னால எனக்கு மெசேஜ் பண்ண முடியும். அதுக்கான வழியை பத்தி நான் சொல்றேன். நான் ஆப்வியஸா டிராகன் யாங்குக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அது என்னது அப்படின்னு தான் பார்த்துன்னு இருக்கேன். உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு சொல்றேன். கிம் அங்க போனை பத்தி சொல்லலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள அந்த கண்ணாடி போட்டு இருக்க அந்த பையன் அவனை டிராகன் யாங் பார்த்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிராகன் யாங்க கொண்டு போய் அடைச்சது இவன் தான். டிராகன் யாங் இவனால் தான் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாம் அங்க ஞாபகம் வரமா? பயங்கர கடுப்போட அப்படியே அது தாக்க வருது. பார்த்தோன்னே அவனுக்கு புரியல, என்ன இது பச்சை கலர்ல ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள மூந்திலே பாஞ்சு அப்படியே பயங்கரமா கடிக்குது. நீ அந்த கிட்னாப்பர் தானே, உன்னை நான் விட மாட்டேன்டா, செத்துப்போ அப்படின்னு பயங்கரமா ஆளு கடிக்குது. டிராகன் யாங்க எப்படியோ கொஞ்ச நேரம் போராடி அங்க தள்ளி விட்டுறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஆளு ஓட ஆரம்பிச்சிடறான். இந்த சைடு அங்க டீச்சர் தான் சண்டையை தத்திருப்பாரு. அவரு அங்க சொல்லிங்கனே வராரு, ஹேய், நீ இதே மாதிரி பிரச்சனையை உருவாக்கினே இருந்தா என்னால உனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால இப்போதைக்கு நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள மூவை அந்த பையன் அடிப்பானா. நம்ம மூவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிக்னல் மாதிரி தான். இப்ப ஆரம்பிக்க வேண்டியதான். இது பிடி டைம் இப்படின்னு ஆளு பயங்கரமா அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். போறீங்கன்னா டீச்சர் அங்க நித்துற வரைக்கும் டீச்சரே அங்க நித்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஆளு நிக்கவே செய்யறான். இதே மாதிரி அங்க கிளாஸ் அவசரம் முடியுது. அந்த இடத்துல கிம்மும் ஹீரோவும் போயின்னு இருக்காங்க. அங்க போகும்போது ஆளு யோசிக்கிறான், இன்னைக்கு நிறையவே நான் சண்டை போட்டேன், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இதே மாதிரி தினமும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனால உனக்கு தான் பிரச்சனை வரும். ஒரு சைடு நம்ம யாங்க பார்த்தோன்னே யாங் கூடிய அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குமா. இதனால மூக்கிட்ட அவ கேட்கிறான், ஆமா டிராகன் யாங், என்னால உனக்கு நிறைய விஷயத்த போனை பத்தி சொல்லி தர முடியும். அதனால வரியா இப்படின்னு டிராகன் யாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவ ஐடியா பண்றா. இன்னொரு பக்கம் லியோ பேசிக்கினே போறான். பின்னாடியே அங்க கேங்கோ இருக்கான். அவளுக்கு என்னன்னு தெரியல, அவனோட கழுத்து பயங்கரமா வலிக்குது. என்ன ஆச்சு என்னோட கழுத்துக்கு? அநேகமா நான் சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன் இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் அங்க கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட அர்ஜுன் பேசின்னு இருப்பான். அங்க லீ கிட்ட திடீர்னு யாரோ ஒருத்தங்க வராங்க. அங்க லீக்கு ஒண்ணுமே புரியல. லீ கிட்ட அவன் சொல்றான், உன்னோட ஐடியா மரியாதையா எனக்கு கொடு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது டில்ஜுன் தான். அதாவது இவங்க 2 பேருமே தான் உள்ள போய் தேடி இருப்பாங்க. அங்க லீக்கு இவன் யாருன்னு தெரியல. ஏன்னா அவன் மூஞ்ச முழுக்க ஒரே காயமா இருக்கு. ஆமா, நீ யாரு? அதான் நேத்து பண்ண வேலையால நம்ம 2 பேருமே மாட்டிக்கணும். நம்ம ஏதோ ஐடி கார்டை கொண்டு போயிட்டோம். ஆனா அந்த இடத்துல சிசிடிவி இருந்திருக்கு. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். அதனால மரியாதையை கூட ஐடி கார்டை திரும்ப அங்க கொண்டு போகணும். பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்காரிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னது சிசிடிவியா? என்னது? நல்லா அவங்க 2 பேருமே முழிப்பாங்க. அந்த இடத்துல
இடத்துல அவன் பயங்கரமா கத்துறான். நீயா தர போறியா இல்ல நானா வாங்கட்டா? ஆனா லீ தர மாதிரியல. இதனால ஆளு பேக புடுங்க ஆரம்பிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு, என்னோட பேக் எதுக்கு நீ புடுங்குற? இப்படியே ஒரு சண்டை ஏற்படும். இதை நம்ம கேங்கும் அங்க ஹாஜனும் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே புரியுது அந்த இடத்துல டில்ஜூன் தொல்லை பண்றதே நம்ம லீய தானே. இதை அவங்க ரெண்டு பேர் பாத்துருவாங்களா? நம்ம ஹாஜனுக்கு அங்க பயங்கரமா கடுப்பாயிடுது. இதனால அவங்க ரெண்டு பேருமே படுவேகமா அங்க போறாங்க. நம்ம மூக்கு சுத்தமா புரியல. ஆமா என்ன ஆச்சு, யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேரும் அங்க போற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் தான் ஆளு முன்னாடி பாக்குறான். அன்னைக்கு பார்த்தா அதே ஆளு ரெண்டு பேருமே பயங்கர வேகமா தாக்கலான்னு போவாங்களா? அந்த அட்டாக்க யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம மூ அங்க தடுத்துக்கினே சொல்றான். இங்க நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அந்த விஷயத்த. இதை கேட்கிற கேங்கும் ஹாஜனுக்கும் அங்க புரியல. அம்மா என்ன நீ சொல்லிருக்க? அங்க டில்ஜனுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா இவங்க கோக்கு மாக்கா எதோ பண்ணிருக்காங்கன்னு மூவை பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு போயிது இது அதே பசங்க தானே. இதனால ஆளு அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சான். அங்க மூ வெறும் பார்த்துதான் இருக்கான். இதனால அவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. மரியாதை என்னோட தங்கச்சியை விட இல்லைன்னா அவ்வளவுதான். சைடு நம்ம மூவும் இதை பார்த்து ஃபாலோ பண்றான். அட இருங்கடா, அவன் வந்து எனக்கு தான் சொந்தம், நான் தான் அவன் கூட போட்டி போடுவேன். அவங்க இதே மாதிரி ஓடி ஓடி ஏதோ ஒரு சந்துக்கு வராங்க. அவங்க மூணு பேருமே இந்த சந்தை பார்க்கும் போதே தெரியுது இந்த சந்து இதான் ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஃபைட்டே ஆயிருக்கும். கேங் கூட பயங்கரமா அடிச்சு போட்டிருப்பான். அந்த இடத்துல ஆளு லீய கீழே தூக்கி போட்டுறான். இப்போதைக்கு நீ எனக்கு தேவமா, அதனால இங்கே இரு. ஏதாச்சும் ஓடவோ இல்ல தப்பிக்கவோ பார்த்தனா அவ்வளவுதான் உன்னோட நிலைமையை நான் மோசமாக்கிடுவேன். சரி நீங்க வாங்க, உங்க எல்லாரையுமே ஒரு கை பார்க்காம நான் விட போதில்ல. ஆனா நம்ம முன்னாடி வந்துக்குனே சொல்றான். இந்த மாதிரி நான் தான் உன்னை தாக்க போறேன், ஃபர்ஸ்ட் நீ ஏன் கூட சண்டை பண்ணும். இதை கேட்கிற ஹாஜன் பயங்கரமா கடுப்பாவறான். அம்மா ஏன்டா நீ நடுவுல வந்த? நான் என்னோட சிஸ்டரை காப்பாத்தலான்னு வந்தேன். அந்த இடத்துல உன்னை நீ பிளாக் பண்ணாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அதே மாதிரி என் தங்கச்சிக்கு எவ்வளவு தூரம் எதுவும் ஆயிருக்காது. நீ நடுவுல வந்து தேவையில்லாம நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். ஆமா உன்னை பார்க்கும் போது ரொம்ப கோவமா இருக்கமா தெரியுது. அந்த கோவத்தை என் கூட சண்டையில நீ ரிலீஸ் பண்றியா? நம்ம இப்படி சொல்லுவானா? திடீர்னு அவன் மேல யாரோ ஒருத்தங்க கை வைக்கிறாங்க. அது அங்க டில்ஜூன் தான். அங்க டில்ஜூன் பயங்கரமா அமைக்கி விட்டாரான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வலிக்கும். இதுல இது வேற பயங்கரமா வலிக்குது. என்னதான் வலிச்சாலும் ஆளுக்கு அங்க சண்டை போடணும்னு அந்த ஆர்வம் இருக்கும். அதே பார்வையோட ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறான். ஆனா டில்ஜூன் இதை ஒரு வாய்ப்பா வச்சு அப்படியே ஆளு படுக்க போட்டுறான். நம்ம மூவோட நிலைமை அங்க மோசமாயிது. சைட்ல நம்ம ஹாஜூன் அங்க தாக்குற மாதிரியே வந்துட்டு அப்படியே சைட்ல ஓடி போயிடறான். இப்போதைக்கு அந்த பர்சன் கூட சண்டை போடுறது வேஸ்ட், தங்கச்சியை காப்பாத்தணும். இதுக்குதான் ஆளு வலிய தேறானே. ஏன்னா இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவனோட தங்கச்சி தான் ரொம்ப முக்கியம். அதனால தங்கச்சியை காப்பாத்தணும்னு சொல்லி இப்படியாச்சும் ஓடி போகணும் அப்படின்னு பாக்குறான். ஏன்னா ஓடி போறது நம்ம நேரத்துல ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கும். இந்த டைம்ல அந்த பர்சனால அவளுக்கும் எதுவுமே அங்க பண்ண முடியல. ஐடி கார்டை அப்படியே அவன் நழுவ விட்டான். நம்ம ஹீரோ கீழே தரையில விழுந்திருப்பால, அவனுக்கு அங்க எதுவுமே ஆகல. அது ரொம்ப ஆச்சரியமா அவனே பாக்குறான். என்ன இது, என்னோட ட்ரைனிங் வந்து பே ஆஃப் பண்ணிச்சா என்ன? நம்ம அப்படியே இருக்கிற மசில் எல்லாத்தையுமே பின்னாடி போறான். அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ண ஆளு செம்ம வேகமா எழுந்து நிக்கிறான். பாக்குற அந்த பர்சனாலேயே சுத்தமா நம்ப முடியல. என்னையா இவன் இப்படி நிக்கிறானு. அங்க கேங்கும் கேக்குறான். ஆமா என்னாச்சு, ஏதாச்சும் உதவி வேணுமா? இல்ல வேணாம், ஏன்னா இது எனக்கான போட்டி. ஆனா போன வாட்டி பண்ண தப்பியதான் இந்த வாட்டி அவன் பண்றான். அங்க பேசும்போது முன்னாடி அவன் கவனிக்கல. அங்க தாக்கலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல ஆளு தப்பிக்கிறான். அதான் தப்பிச்சாலும் அங்க கை மாட்டிக்குமா, கைய வச்சு ஆளு அப்படியே கீழே தள்ளி விடுறான். போன வாட்டி விழுந்ததோட பல மடங்கு ஃபோர்ஸோட இந்த வாட்டி விழுறான். இப்போ என்ன ஆச்சரியமான விஷயம்னா அவளுக்கும் அவனுக்கு எதுவுமே ஆகல. என்ன ஆச்சு, எனக்கு உண்மையிலேயே இங்க எதுவுமே ஆகல. இப்பதான் எனக்கு புரியுது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ட்ரைனிங் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு சைடு ஏன் தெரியல, கீழே விழும் போதெல்லாம் டிராகன் ஏன் பயங்கரமா கத்துது. இப்பதான் நம்மளுக்கு புரியுது மூக்கு ஏன் எதுவுமே அங்க ஆகலன்னு. மூவோட தலையை அவன் மிதிக்கலான்னு வருவானா, மிஸ்ல ஆளு தப்பிக்கிறான். ஏய் எனக்கு இப்பதான் புரியுது, நீ என்னோட டிராகன் யாங்கே ரொம்ப கஷ்டப்பத்திட்ட, அதனால நான் வந்து உன்னை விட போதில்ல. நாலு பயங்கரமா அங்க பஞ்சஸ் மேல பஞ்சஸ் அங்க வர்றான். இந்த ரிவெஞ்ச் இது வந்து டிராகன் யாங்குக்காக இந்தா இப்படின்னு ஆளு பயங்கரமா அடிக்கிறான். ஆனா அடிக்கிற ஒரு அடியும் டிராகன் யாங்குக்காக அடிக்கிற மாதிரியே தெரியாது. எல்லாமே அவனுக்காக தான் அடிக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஜாலியா இருக்கு இந்த ஃபைட்ல. ஒரு சைடு டில்ஜுனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா யார் அது டிராகன் யாங்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ல இருக்கன்னு. இன்னொரு பக்கம் அவனோட பாடி ஸ்லாம் அவன் போலான்னு போறான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது. இந்த மாதிரி ஒரு அட்டாக்க பண்ணிட்டா அவ்வளவுதான் என்னோட கதையை முடிஞ்சிடும். ஏன்னா அவனோட உடம்பு அது வந்து ஒரு மிகப்பெரிய பாறை மாதிரி அப்படியே ஆளு ஏமல தாவ போறான். இப்படி இருக்கும் போது நான் எப்படியாச்சும் இந்த விஷயத்த தடுத்தாகணும். இதனால அங்க தடுக்க பாக்குறான். ஆனா அந்த விஷயம் அங்க வேலைக்கு ஆகல. தூரம் தள்ளி போய் விழுற மாதிரி ஆயிடுது. ஆனா எப்படி அவனை மேனேஜ் பண்ணி நிக்க வைக்கிறான். ஆமா என்ன ஆச்சு, இன்னமும் உனக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்றியா? இல்ல எனக்கு வந்து உதவி வேணாம், இந்த டிராகன் யாங் இவனை நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் என்னதான் அவன் கூட சண்டை போட்டாலும் அவளோட வெயிட் டிஃபரன்ஸ் அது வந்து ரொம்ப அதிகம். அதனால அவளுக்கும் என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. இதுலயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, என்னால வேகமா இப்போ மூவ் பண்ண முடியும். ஒரே ஒரு வழி, இவனை ஒட்டு மொத்தமா அடிச்சு ஒண்ணு மேலாம ஆக்கணும். அப்படியே நம்ம மூவ் அவன் பிடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள முதுகுலையும் காலையும் பயங்கரமா ஆளு தாக்குறான். திரும்ப ஆளு தாக்குறான். ஆனா திரும்பவும் மூவ் படு வேகமா காலில் அடிக்கிறான். வாட்டி அடி எந்த அளவுக்கு விழுந்திருக்கோம்னா அவனால சரியாங்க நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு ஆளு அடிச்சிட்டான்.
எனக்கு இன்னமும் புரியல. இவன் வந்து இந்த அளவுக்கு குட்டியா இருக்கான். அப்படி இருக்கும் போதும் எப்படி இவனுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? இவனை சண்டை போட்டெல்லாம் என்னால விளைவிக்க முடியாது. என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. ஏய், இது வந்து சரியில்லை. 2 பேரா நீங்க தாக்குறீங்க. இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு? அட, நான் வந்து சொன்ன கேங் உன்கிட்ட நான் சொன்னல. ஆனா கேங் அங்க எதுவுமே பண்ணல. கேங் அப்படியே தான் நிக்கிறான். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இது எல்லாமே ஒரு பிளான் தானே. அப்படியே நம்ம மூவ பிடிச்சு ஒரு சோக் போடுறான். என்ன ஆச்சு? இந்த மாதிரி வசமா மாட்டிக்கினியோ? ஈலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுன. ஆனா இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அங்க பின்னாடியே கேங்கும் இதை பார்த்து யோசிக்கிறான். நிலைமை ரொம்ப மோசமா போற மாதிரி இருக்கு. நான் தான் இப்போ ஹெல்ப் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணலான்னு போறான். ஆனா அந்த இடத்துலயும் மூ வந்து சொல்றான், வேணா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணாத. அதனால கேங்க்கு ஒண்ணுமே புரியல. அங்க கேங் மூவோட ஃபேஸ பார்க்கும் போது அவனுக்கு விஷயமே புரியுது. ஏன்னா மூ கிட்ட ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. ஆள் அப்படியே கொடூரமா ஸ்மைல் பண்றான். அது என்ன பிளான் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா மலமாடு மாதிரி இருக்கிற அவன்கிட்ட இப்படி நம்ம மூவால ஜெயிக்க முடியும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் போற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.